ஹாய் ஹலோ செல்லம் எப்படி இருக்கீங்க அப்புறம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் OT 4FF ஆன ஹேங் லைன்ஸோட த கேங் FF தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே காலேஜில் தான் காமிக்கிறோம். ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு ட்ரிப்புக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. பஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஷா வந்துட்டு டிரைவர் அண்ணா கிட்டே போயிட்டு எந்தெந்த ரூட்லலாம் போகணும், ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகணும், எவ்வளோ டைமிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம யூனா அண்ட் வந்துட்டு ஸ்ரீ 2 பேரும் வந்துட்டு பசங்க மார்னிங்கே வந்திருக்காங்க, ஸோ அதனால் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாரோட சீட்லேயுமே வந்துட்டு ஜூஸு, வாட்டர் பாட்டில் ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பாக்ஸ் வந்துட்டு போட்டு அவங்க வந்துட்டு அந்த சீட்டில் வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா, நிவி வந்துட்டு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டலாம் ஐடி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாய்ஸ் 4 பேர்த்த காமிச்சோம் அப்படின்னா, பசங்க 4 பேருமே ஏர்லி மார்னிங்கே வந்து கேர்ள்ஸ்க்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 பசங்களுமே வந்துட்டு அதாவது பிரின்ஸிபல் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்ஸிபல் கொஞ்சம் பயமாக அந்த ஒரு பதட்டத்தோட தான் இருக்கார். ஐயோ என்னாகுமோ, காலேஜிலலே அவ்வளோ பிரச்சனை பண்ணுவானுங்க, இதில் வெளியே போகிறானுங்களே, வெளியே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே இருக்காரு. அவர் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காரு, ப்ளீஸ் எனக்கு வந்து லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாவது எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருங்க, நான் கால் பண்ணால் உடனே வந்து பிக் பண்ணுங்க, நீங்கள் ஏதாவதுனா எனக்கு எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பதட்டமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. பசங்களுமே வந்துட்டு சரி ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பசங்க 4 பேருமே வந்துட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் பசங்க 4 பேர் இப்போ கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னா அவர் நேராக வந்து 4 கேர்ள்ஸ் கிட்ட போயிட்டு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆல்ரெடி அவங்களே வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் தானே இருந்திருப்பாங்க. அதனால வந்துட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்துட்டு சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்ஸிபல் கிட்ட ஓகே சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு இப்போது அவங்க காலேஜ் டைமில் அவங்க பிரின்ஸிபல் முன்னாடி ஓகே சார் சொன்னது தான் ஞாபகமே வருது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சைட் ஐஸில் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம 4 பசங்களுமே, அதாவது ஆரம், ஜின், ஷுகா, அப்புறம் வந்து ஹோபி 4 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு டைம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ 1 by 1 எல்லாருமே வந்துட்டு பஸ்ஸில் ஏற ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அப்போ வந்துட்டு யூனா வந்து அதான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அந்த லவ் பண்ண அந்த பையன், அதாவது நம்ம ஜாங்கரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. அவகிட்ட மொபைல்லாம் இல்லை. ஸோ அவன் ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படியே வந்துட்டு பஸ்ஸில் ஏற வந்துட்டு போகிறா. அவள் பார்த்துட்டே இருக்கா கேட்டை. ஸோ அவன் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்துட்டு கவலைப்படாதான், அவன் வருவான், நீ போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து இவனா சொல்கிறாங்களா. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு சரியான ஷாக்கு, என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம யூனா சிரிச்சுட்டே போ உன் லவ் மேட்ரு இந்த காலேஜுக்கே தெரியும், எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம யூனா வந்துட்டு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷா தான் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாச்சும் ப்ரொஃபஸராக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து நம்ம யூனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யூனாவும் ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ 1 by 1 அப்படியே வந்துட்டு பஸ்ஸில் ஏறிக்கிட்டே இருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனா, அப்புறம் வந்துட்டு நம்ம ஜோ, அப்புறம் வந்துட்டு நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, ஆனா இவங்க எல்லாருமே வந்துட்டு அதாவது ப்ராப்ளம் ஆகி காலேஜை விட்டு போனவங்க, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனவங்க, அப்புறம் காலேஜ்க்கே வராதவங்களாம் இருக்காங்களே, அவங்களாமே 1 by 1 வராங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ்க்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒருவேளை வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்திருக்கும். ஸோ 1 by 1 வந்தோடனே அவ்வளோதான், கேர்ள்ஸுக்கு ஃபுல் ஹாப்பி. ஸோ பசங்களுமே வந்துட்டு நாங்கள் தான் சொன்னோம்ல கண்டிப்பாக வருவாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பசங்களுமே நம்ம வந்து ஷுகா அண்ட் வந்து 4 கேர்ள்ஸை பார்த்து வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டோடனே வந்துட்டு நம்ம ஷோவுக்கும் சரி 4 கேர்ள்ஸ்க்கும் சரி செம்ம ஹாப்பி. சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பார்த்தா ஒரே ஒரு சீட் மட்டும் எம்டியாக இருக்குது. அதை பார்த்தோன்னே என்ன அந்த சீட் மட்டும் எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீன் ஒரு சீட்டை பாயிண்ட் பண்ணி காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே கேர்ள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரே ஒரு சீட் மட்டும் காலியாக இருக்குது. அதாவது அந்த அந்த பிளேஸில் வந்து யாருமே இல்லாமல் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு ஒரு பையன் மட்டும் உட்காந்துருக்கான். அந்த பையன் எந்திரிச்சிட்டு மேம் இங்கே வந்துட்டு ஒரு பையன் வரணும், பட் அவன் வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு, அவன் பேர் என்ன, ஸோ வந்துட்டு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ தான் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க அந்த பையன் பக்கத்தில் போய் நின்றுட்டு. ஸோ வந்து இல்லை மேம் அவன் வந்து கிளாஸில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே
கிளாஸில் இருக்கானா, கிளாஸில் இருந்துட்டு அப்புறம் ஏன் டூருக்கு வரலையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 கேர்ள்ஸுமே வந்துட்டு சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பஸ்ஸை விட்டு கீழே இறங்குனாங்க. கரெக்டாக அந்த டைமில் அந்த பையன் வரான். ஸோ அந்த பையன் வந்து யங்ஜூன் தான். ஸோ அவன் பேர் வந்து யங்ஜூன். ஸோ அவன் வந்துட்டு வரான், வந்துட்டு எதுவுமே பேசல. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸை பார்த்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்னதாக வந்துட்டு பவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ வந்துட்டு ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசல. அவன் சாட்டை நேராக போயிட்டு சீட்டில் வந்து உட்காரான். ஸோ வந்துட்டு அவன் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்மைல் பண்ணல, சிரிக்கலை. ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் இல்லை. மற்ற பசங்களுக்குலாம் வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஒரு கோவம், ஒரு வந்துட்டு அதாவது நம்ம கேர்ள்ஸ் மேலே வந்துட்டு செம்ம டென்ஷன் கோவம் இருந்தாலுமே அவங்க ஒரு சின்ன ஹாப்பினஸ், ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஏதாவது உட்காந்துருக்கானுங்க. ஆனால் இவன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான். ஸோ வந்து கேர்ள்ஸ் நோட் பண்ணுறாங்க, சரி ஓகே ட்ரிப் போனதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவன் தான் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மவுண்டன் பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. மவுண்டன் அதாவது அடியில் மவுண்டனுக்கு கீழே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப்பு. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி, அதாவது ஜின்னா அவரோட வந்து அசிஸ்டண்ட்டுக்கெலாம் சொல்லி அந்த இடம் சேஃபா, ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக தரவாக செக் பண்ணியிருப்பாரு. அங்கே எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஒரு அதாவது மலை அடிவாரத்தில் ப்ளஸ் வந்துட்டு பேக் சைடில் வந்து காடு, ஃபுல் ஃபாரஸ்ட்டு, செம்ம வந்து பிளேஸு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த பிளேஸில் ஒரு நாய்ஸ் கூட கேட்காது. அதாவது இந்த பைக் சவுண்டு, அப்புறம் வந்து அந்த டிராஃபிக்கோட அந்த ஒரு இரிட்டேட்டிங்கான அந்த சவுண்ட்லாம் கேட்கல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அந்த பிளேஸே செம்ம சைலண்ட்டு, செம்ம ஸ்மூத்தான ஒரு பிளேஸு. யார் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போனாலுமே அந்த இடத்துல அவ்வளோ அமைதியை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாகிடுவாங்க. ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிடுறாங்க. ஸோ வந்து கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு அந்த பிளேஸில் இறங்குறாங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு பின்னாடியே வந்துட்டு நம்ம 4 பாய்ஸ் இறங்குறாங்க. நம்ம ஜின், ஜுகா, ரெமன் வந்துட்டு ஜேகோ 4 பேருமே இறங்குறாங்க. இறங்கிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஏன்னா ஜின்னுமே அப்போ தான் அந்த பிளேஸை பார்த்துருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் அதை வந்து கிளியர் பண்ண சொல்லியிருப்பாரு. அவருமே அதை பார்க்குறாரு, வாவ் செம்மையாக இருக்குல்ல பிளேஸு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம வந்து வந்து அவங்களே அறியாமல் ஆமாம் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் 3 பேருமே வந்துட்டு அப்படி ஒரே நேரத்தில் வந்துட்டு ஷாவை பார்க்குறாங்க. ஷாவுக்கு அது பெருசாக தெரியல. சரி ஓகே ஸ்டூடெண்ட் கீழே இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கீழே இறங்குறாங்க. ஸோ அதாவது நம்ம ப்ரொஃபஸருக்காக ஒபே பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த கோவம் இருக்குது. உங்களால் தானே எல்லா பிரச்சனையும் அப்படின்ற அந்த கோவம் இன்னுமே இருக்குது. பசங்கள்லாம் கீழே இறங்குறாங்க. இறங்கினோடனே அங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது, டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டீமாக பிரிச்சுட்டாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே மொத்தமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 15, 16 டீம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீம்லேயுமே வந்துட்டு 5, 5 பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது பொண்ணுங்க பசங்க எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூமெண்ட்டில் அவங்கவுங்களுக்கு யார் யார் டீம் வேணுமோ அவங்கவுங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து டீமெல்லாம் பிரிச்சுட்டு அவங்களே வந்துட்டு எப்படி சொல்கிறது, டென்ட் வந்துட்டு கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான எல்லா திங்ஸுமே வந்துட்டு ஜின்னும் சரி அண்ட் வந்துட்டு நம்ம ஹோபியும் சரி 2 பேரும் சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா திங்ஸையும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் குரூப் கிட்டேயும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது அவங்களுமே வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, யூஸிங் மேனுவல்லாம் இருக்கும்ல, எப்படி வந்துட்டு டென்ட் வந்துட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு டென்ட் வந்து கட்டிகிட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷுகா அண்ட் வந்துட்டு ஆரம் 2 பேருமே வந்துட்டு பசங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பிளேஸில் நின்று குக் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஆரமும் அண்ட் வந்து ஷுகா. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஸ்ரீயும் சேர்ந்துக்கிறாங்க குக் பண்ண. ஏன்னா மற்ற 3 கேர்ள்ஸ்க்கும் குக்கிங் தெரியாது. இவங்க மட்டும்தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற 3 கேர்ள்ஸும் வந்துட்டு பசங்களுக்கு அந்த டென்ட் கட்டுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு கேர்ள்ஸ் போய் ஹெல்ப் பண்ணாலுமே அவங்க வந்துட்டு இல்லை வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஸருக்கு அது எப்படி வந்துட்டு முடியாது இல்லையா. அதனால அவங்களுமே வந்துட்டு பசங்க என்ன ஹார்ஷாக பேசினாலுமே ஒரு மாதிரி பேடாக ட்ரீட் பண்ணாலுமே வந்துட்டு அவங்க வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஆஃப்டர் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டைம் பார்த்தா ஒரு 12:30 12 o'clock அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டு ஒரு பிளேஸில் ஆஜராயிருக்காங்க. எல்லாருமே ஒன்றா ஒரே இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போது வந்துட்டு சரி ஓகே ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதாவது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு அங்கங்கே வந்துட்டு ஒரு ஒவ்வொரு திங்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஹைட் பண்ணி வச்சுருக்க பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன வந்து ஃபுட்ஸ் வந்திருக்கோ அதை அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்னதாக டாஸ்க் மாதிரி, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. கேர்ள்ஸ் பசங்க 4 பேருமே, அதாவது 8 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க, இப்போ சாப்பாடு நம்மளுக்கு முக்கியமா அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறானுங்க. பட் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா
4 பேரும் அதாவது அந்த டீம்லாம் சேர்ந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி வந்துட்டு 4 குரூப் 4 குரூப்பா ஒவ்வொரு சைடும் வந்துட்டு போறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ரூட் மேப்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வழியா தான் போயிட்டுருக்காங்க. நெறைய வந்துட்டு விஷயங்கள்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? ஸோ அதாவது நம்மளோட ரவுடி குரூப் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ ஆனா அப்புறம் வந்துட்டு சாங் ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட கேங் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அவங்கலாம் அப்படியே பேசிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனாவும் வந்துட்டு சாங் தான் பேசிட்டு இருக்காங்க. "என்னடா எல்லாம் ஓகேவா?" அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து சாங்கு, "ம் அப்பா என்னை இங்கேருந்து அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டுருக்காரு. பார்க்கலாம் எல்லாம் ஓகே ஆயிடும்னு நெனைக்கிறேன். பேசியிருக்கேன். ஆனா அவரு எதுவுமே சொல்லல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப அப்செட்டா சொல்றான். ஸோ அப்போ வந்துட்டு ஆனா தான், "சரி விடு பார்த்துக்கலாம். அம்மா என்ன உன் ஆள்கிட்ட பேசினியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆனா கேட்க, அது அவனுமே வந்துட்டு ஒரு சின்னதா ஸ்மைல் பண்றான். "என்னடா சிரிக்கிற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் ஒரு மாரி டீஸ் பண்ண. அப்போ வந்துட்டு அவன் சொல்றான், "இல்ல நான் நெனச்சேன் அவ பயத்துல எல்லாத்தையும் விட்டுருவா, என்ன மறந்துருவா அப்படின்னு நெனச்சு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்றான். "என்ன ஆனாலும் சரி உனக்காக நான் வெயிட் பண்றேன். ஸோ மொபைல்லாம் என்னோட வீட்ல வாங்கி வச்சுட்டாங்க. பட் நீ எங்க போனாலும் சரி, நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொன்னான். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் சொல்றான். இத கேட்டோனே, "ச்சே செம்மல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உனக்கெல்லாம் ஒரு லவ் அமைஞ்சிருக்கு. எனக்கெல்லாம் அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆனா வந்து சிரிச்சுட்டே வந்து நடந்துட்டுருக்காங்க. உனக்கும் அமையும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவங்க ஒரு மாரி ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜேயான் வந்துட்டு ஜோ இருக்காங்களா, அதாவது அவங்க ஃப்ரெண்ட் அவங்க 2 பேர் இருக்காங்களா, அதாவது அந்த ராகிங் பண்ணும்போது 2 பேர் அப்பாவியா இருந்து ஒருத்தனுக்கு தலையிலலாம் அடிபட்டுச்சு இல்லையா? அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு டீம்ல இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு, "என்னடா நீ காலேஜே வரமாட்டேன்னு நெனச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்ட" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் ஒரு மாரி ஹாப்பியா அந்த தலையில அடிபட்டு பட்டிருந்தான்ல, அவன்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கான். எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் பேசினதுக்கப்புறம், "ஓகே நீ காலேஜ் போ. என்ன ஆனாலும் சரி, நீ உன்ன நீ சேஃபா பார்த்துக்கோ. பட் இருந்தாலும் நீ நல்லா வந்துட்டு படி" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "இனிமே நான் காலேஜ் வருவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ஹாப்பியா பேசி சிரிச்சுட்டு ஒரு மாரி ஃபன்னா போயிட்டுருக்கு. அந்த மொமெண்ட்டே அந்த பசங்களுக்குள்ள, அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்குள்ள அவ்ளோ இதா இருக்கு. சிலர்லாம் இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. பேசக்கூட மாட்றாங்க. ஸோ சிலர்லாம் கோவத்துல இருக்காங்க. என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாரி தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் எக்ஸாம் டென்ஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கு. ஒவ்வொருத்தருக்குலாம் வந்துட்டு காலேஜ் க்ளோஸ் பண்ணிருவாங்களா? அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எல்லாருமே வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு அவங்களோட பாக்ஸ எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த பிளேஸ்க்கு வந்துர்றாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாக்ஸ்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா, எல்லாருக்கும் ஒரே ஒரு நோட் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபுட் புடிச்சிருக்கோ, அந்த ஃபுட்ட எல்லாமே சாப்பிடுங்க. இந்த ஃபுட்ட என்ஜாய் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அத பார்த்தோனே அவ்வளோதான். பசங்களுக்கெல்லாம் சரியான காண்டாகுது. ஏன்டா இதையாடா நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாரி தான் பசங்களுக்கு இருக்கு. அப்போ கரெக்ட்டா நம்ம வந்து ஸ்ரீ சொல்றாங்க, ம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா டென்ஷன் ஆவீங்கன்னு. ஆனா எங்கள பொறுத்தளவுக்கு நீங்களா ஃப்ரெண்ட்ஸா தனித்தனியா போயிட்டு உங்க மைண்ட்ல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இத பண்ணோம். ஏன்னா ப்ரொஃபசர் நாங்க இருக்கோம் அப்படின்றனால நீங்க உங்களுக்குள்ள என்ன பேசணுமோ அத பேசிக்காம இருந்திருப்பீங்கல்ல. அதனால தான் இத நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா சிரிக்கிறாங்க. அப்பதாங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் புரியுது. ஓ! அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசல. தேங்க் யூ கூட சொல்லல. அவங்க சைடு போயிட்டு ஃபுட்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் பசிச்சிருக்கும் இல்லையா? ரொம்ப தூரம் போய் நடந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல. அதனால வந்துட்டு அவங்களுமே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க 4 பேர் இருக்காங்க இல்லையா? அதாவது நம்ம ஜின் அண்ட் வந்துட்டு ஷுகா, அப்புறம் ஆரம், ஹோபி அவங்க 4 பேருமே வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன நீங்க போயிட்டு இதெல்லாம் நாங்க பண்ணல, எங்கள நம்புங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போறீங்களா என்ன? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம் கேட்க, நம்ம யூனா, "ஐயோ! தம்பி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த டைம்ல போயிட்டு எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல. நாங்க இத பண்ணவே இல்ல." அப்படின்னு சொன்னா மட்டும் அவைங்க நம்பிருவாய்ங்களா? டைம் வேஸ்ட்டுடா. அதுக்கு பதிலா அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, இந்த டைம அவனுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே விடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம யூனா வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஷுகாவும், எனக்கும் அதான் கரெக்ட்டுன்னு தோணுது. பிகாஸ் நம்ம இப்போ போயிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இப்ப நம்மகிட்ட ப்ரூஃப் கூட இல்ல. இது யாரு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ப்ளைன் பண்றதுல நோ யூஸ். நம்பாதவங்கள போய் நம்பு நம்புன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஷுகா வந்துட்டு சொல்லாரு. அப்ப நம்ம வந்துட்டு ஷா தான். அது என்னமோ கரெக்ட் தான். சரி ஓகே. இந்த விஷயத்த இப்படியே எண்ட் பண்ணிறலாம். நம்ம இப்போதைக்கு வந்துட்டு பசங்க கொஞ்சம் ஹாப்பியா ரிலாக்ஸ் பண்ணட்டும். அண்ட் ஆஃப்டர் நம்ம எக்ஸாம பத்தி அவங்க கிட்ட பேசலாம். காலேஜுக்கு ரெகுலரா வரத பத்தி நம்ம அவங்க கிட்ட பேசலாம். இத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்மனால அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க ஃப்யூச்சர்க்காக நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு
நம்ம வந்து ஷாவுமே சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபியுமே, "சரி ஓகே பேசி பாருங்க. பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டானுங்க. போய் பேசுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்றாங்க. நம்ம வந்து ஜின்னு ஸோ 4 கேர்ள்ஸையும் பார்த்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாரி வந்து சொல்ல, 4 கேர்ள்ஸுமே வந்துட்டு ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போறாங்க. பசங்கலாம் அங்கங்க உட்காந்து ஜாலியா சிரிச்சு, பேசி ரொம்ப நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 வீக்ஸா வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு ஒரு மாரி டிஸ்டர்பாவே இருந்திருக்கும். இங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாரி ரிலாக்ஸா ஜாலியா இருக்கு. டைம் வந்துட்டு எப்படி சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் ஆகும்போது, அந்த பேர்ட்ஸோட சத்தம், ஒரு மாரி அமைதியான ஒரு பிளேஸ் அப்படிங்கும்போது, அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? நெனச்சு பாருங்களேன். ஒரு மாரி நல்லாருக்கும்ல. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே இல்லாத பிளேஸ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படிங்கும்போது, அது ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும். அந்த மொமெண்ட்ல அவங்களுக்குள்ள நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணி, கிண்டல் பண்ணி, கலாய்ச்சு, ராகிங் பண்ணி, அப்பப்போ கூட அந்த சின்னதா டீசிங் அந்த மாரிலாம் போயிட்டுருக்கும். ஸோ இப்படிதான் இந்த டைம் வந்து போகுது. ஸோ பசங்க கிட்ட வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் 4 பேருமே போறாங்க. நம்ம வந்து 4 பசங்க இருக்காங்கல்ல, நம்மளோட ஹீரோஸ் 4 பேர் என்ன பண்ணாங்க அப்டின்னா வந்துட்டு, கொஞ்சம் தள்ளி அந்த மரத்தில சாஞ்சு 4 பேருமே வந்துட்டு நின்னுட்டுருக்காங்க. என்ன ஆக போதுன்னு தெரியலையே! அப்டின்ற மாரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு எப்படி சொல்றது? கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு ரிலாக்ஸா போயிட்டு பசங்க முன்னாடி அதாவது ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி வந்து நின்னுட்டுருக்காங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேர்ள்ஸ் வந்தத கவனிக்கல. அவங்க ஜாலியா பேசிட்டு, கலாய்ச்சிட்டு அந்த மாரி இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம நிவிதான் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாரி வந்து சொல்லவும், எல்லாருமே வந்துட்டு ஒரே நேரத்தில வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ பார்க்குறாங்க. ஸோ பசங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு சைடு கோபம் இருந்தாலுமே, எங்களுக்காக இந்த டைம வந்துட்டு குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா வந்துட்டு கோவம் போயி, கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன சொல்லப் போறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்துட்டு நம்ம ஷா தான் சொல்றாங்க. "அ நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் வந்துட்டு உங்ககிட்ட சாரி வந்துட்டு கேட்டுக்கிறோம். பிகாஸ் அத நாங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண எங்களுக்கு வந்து டைம் இல்ல. பட் எங்க மொபைல்லேருந்து அது வந்திருக்குங்கும்போது மிஸ்டேக் எங்க சைடும் இருக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு சாரி கேட்டுக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், ஆம் நீங்க மறுபடியும் காலேஜ்க்கு வரணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்லிட்டு, எல்லா ஸ்டூடண்ட்டையும் ஒரு சைடு பார்க்குறாங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் 4 பேரையுமே வந்துட்டு ஒரு மாரி கிளான்ஸ் விடுறாங்க என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு சைட் ஐஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு, அப்படியே ப்ரொஃபசரையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ரீதா சொல்றாங்க, "இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஸோ வந்துட்டு எக்ஸாம், அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்துட்டு உங்களோட லைஃப்ப பார்த்துட்டு நீங்க போயிடுவீங்க. உங்களுக்குன்னு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான். ஸோ அந்த டைம நீங்க யூஸ் பண்ணி படிங்களேன். எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் கூட இல்ல. இந்த 1 மந்த்ல நீங்க கொஞ்சனாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. கண்டிப்பா இந்த காலேஜ காப்பாத்தணுன்றத தாண்டி, உங்களுக்குன்னு ஒரு டைம நீங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்ல. உங்களோட ஃப்யூச்சர நீங்க பார்க்கணும்ல." அப்படின்னு மாரி சொல்லிட்டு, ஸ்ரீ வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இத கேட்டோனே பசங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஹெட்ட வந்து டவுன் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி சொல்றது? கீழ வந்து குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மாரி கில்ட்டா இருக்கு. நம்மனால இந்த காலேஜ் வந்து க்ளோஸ் ஆக போதோ! நம்மளும் அதுக்கு ஒரு ரீசன் தானே! அப்டின்ற மாரி இருக்கு. அவங்க லைஃப் வந்துட்டு அவ்வளோதான் முடிய போது அப்டின்ற மாரியும் ஒரு மாரி ஃபீலா இருக்கு. காலேஜ் லைஃபே அவ்வளோதானே எண்ட் ஆக போதுல்ல அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஃபீலிங்கா உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு யூனா தான் இப்டியே தலைய குனிஞ்சு உட்காந்துருக்கிறதுக்கு பதிலா எல்லாருமே சொல்லலாமே நாளையிலேருந்து காலேஜுக்கு கரெக்ட்டா வந்துருவோன்னு. சொன்னா நல்லாயிருக்கும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனா வந்துட்டு ஒரு மாரி எப்டி சொல்றது? அந்த எப்படி சொல்றது? அவங்க வந்துட்டு ஒரு மாரி கூலா அப்படி நின்னுட்டு வந்துட்டு கேட்டுட்டுருக்காங்க. ஸோ பசங்களுமே வந்துட்டு யூனோவ பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அ ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சொல்றாங்க, "நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மைண்ட் செட்லலாம் நாங்க இல்ல. உங்ககிட்ட நாங்க எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்க விரும்பல. பட் நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். எங்கனால இந்த காலேஜ் வந்துட்டு மூட போறது, எங்க மேலயும் வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ நாங்க அத கரெக்ட் பண்ணணும்னு நாங்க நெனைக்கிறோம். ஸோ நாங்க கண்டிப்பா நாளையிலேருந்து காலேஜுக்கு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த குரூப் வந்துட்டு கத்துது. ஸோ அந்த குரூப் கத்துனோனே வந்துட்டு எல்லா பசங்களுமே கத்த ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இந்த காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்க்காக வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்களா, அந்த பசங்க மட்டும் ஒரு மாரி சைலன்ட்டா உட்காந்துருக்காங்க. ஸோ அத வந்து பார்த்தோனே வந்துட்டு நம்ம வந்து நிவிக்கு அண்ட் வந்துட்டு மத்த கேர்ள்ஸ்க்குலாம் வந்துட்டு புரிஞ்சிருது. நம்ம வந்து ஸ்ரீ தான். ஸோ வந்துட்டு அந்த ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அத வந்து காமிச்சோனே வந்துட்டு பசங்கலாம் வந்துட்டு பார்க்குறாங்க. அதாவது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, பசங்களோட மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அதாவது குரூப்ல சென்ட் பண்ணோனே அத வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பசங்களுக்குலாம் சரியான ஷாக்கு. வாட்? அப்டின்ற மாரி சொல்லிட்டு, பிரின்சிபல் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு பிரின்சிபல் சைன் இல்லாம உங்களால வேற எந்த காலேஜ்லயும் வந்துட்டு சேர முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு
ஸ்ரீ வந்துட்டு சொல்லவும் வந்துட்டு பசங்கள்லாம் செம்ம ஹாப்பி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் ஹக் பண்ணி அப்போ நான் இங்கேருந்து போக மாட்டேனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்ம ஜாலியாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டக்குன்னு எப்படி சொல்கிறது, ஒரு செகண்டு எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்னு நினச்சவங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இங்கே தான் படிக்க போகிறேன், இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம உனதான் டிடி டிடி கத்தாதீங்கடா, நீங்கள் கத்துல சிங்கப்புலியெல்லாம் உள்ளேருந்து வெளியே வந்துட போகுது, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யுவனா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மேம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வந்தாலும் நாங்கள் எல்லாரும் சமாளிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பசங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கேர்ள்ஸ் கூட. கேர்ள்ஸ்க்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு சரி ஓகே, ஸோ இவங்க கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே நடந்து போக போகிறாங்க. அப்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு மேம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்றாங்க. கேர்ள்ஸ் 4 பேருமே திரும்பி பார்க்குறாங்க, என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை இப்போ போய் கிளம்ப போகிறோமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நைட் இங்கே தான் ஸ்டே, ஸோ வந்துட்டு ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ ரிலாக்ஸாக இருங்க, ஸோ நல்லா பேசி சிரிச்சுட்டு கொஞ்சம் டைம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கோம், ஏதாவது வேணும்னா ஜஸ்ட்டு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பசங்க நின்றுட்டு இருந்தாங்கல்ல அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ பசங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் என்ன வந்துட்டு காலேஜ் ட்ரிப்பு அது இதுன்னு வந்தாலுமே இவ்வளோ ஃப்ரீடம்லாம் வந்துட்டு இருந்திருக்காது. ஸோ ஒரு மாதிரி ப்ரொஃபஸர் இருந்துகிட்டே இருப்பாங்க, ஏன் அங்கே போகாது, இதை பண்ணாத அதை பண்ணாத, இப்படி செய்யாது அப்படி செய்யாது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் கேர்ள்ஸ் வந்து கண்டுக்கலாம், சரி ஓகே நம்ம பண்ணிட்டு போங்கடா, நாங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கோம், ஏதாவது வேணும் மட்டும் கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு வருது. ஸோ என்னென்னு பார்த்தா வந்துட்டு அவங்களோட பாட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு மெசேஜ் மட்டும் போட்டிருக்காங்க. ஸ்ரீ இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மட்டும் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதை வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு எதுவுமே பேசலை, கேர்ள்ஸ் கிட்ட கூட எதுவுமே ஷேர் பண்ணிக்கல, சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. பிகாஸ் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்துட்டு இருக்குது, அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபு ப்ரொஃபஸர். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பை தானே பார்ப்பாங்க. ஸோ அதனால் அது யாருமே ஷேர் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் இஸ் பார்த்துக்கலாம், ஸோ பாட்டிக்கு எதுவும் ஆகாது, நம்ம வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம போய் பாட்டியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் வேணும், நைட்டுக்கு ஃபுட்லாம் வேணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு கேர்ள்ஸு பசங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபி வந்து பார்க்குறாரு, என்னாச்சு ஏன் அவள் சைலண்ட்டாக இருக்கா, இவ்வளோ நேரம் கொஞ்சம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி என்ன பண்ணேன்னா நீங்களாம் ஒரு நிமிஷம் இருங்க, அதை வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுருப்பாங்களா மொபைலை பார்த்துட்டு, நீலாம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு ஸ்ரீ கிட்ட கேட்குறாங்க. ஸ்ரீமே வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா மொபைல் எடுத்து பேக்கெட்டில் வைக்க போகிறாங்க. டக்குன்னு அந்த மொபைலை பிடிங்க. ஸோ வந்துட்டு பார்க்குறாரு, பார்த்தா வந்துட்டு அதாவது அவங்க அப்பா கிட்டேருந்து மெசேஜ் இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு ஏன் இதை எங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்கா. சில நம்மளே இங்கே ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கோம்ல, ஸோ அதனால தான் சொல்லலை, ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை மொதல் சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டு போக போகிறாங்க. ஸ்ரீ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீயை வந்து கூப்பிட்றாங்க. ஸ்ரீமா வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஸ்ரீயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து பசங்க கேர்ள்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எமர்ஜென்சி, நாங்கள் வந்து கிளம்புறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். கேர்ள்ஸ்க்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஸ்ரீயோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்துட்டு ஸ்ரீயை கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ கேஷுவலாக இங்கே இருக்க பஜாருக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி வந்துட்டு பஜாருக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேஷுவலாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ரீ நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஸ்ரீயோட கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பிகாஸ் அவங்க அவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அப்படி ஆனால் முடியல. பிகாஸ் பாட்டி அது அவங்களோட ஃபேமிலி தான் வந்துட்டு ஸ்ரீக்கு எல்லாமே. ஸ்ரீ வந்து அப்படி கண்ணெல்லாம் கலங்கி அப்படி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்குனால சுத்தமாக முடியல. ஸோ அவங்க வந்துட்டு டக்குன்னு வந்து ப்ரோக் அவுட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸை ஹக் பண்ணி என்னால் முடியல, நான் வந்துட்டு மார்னிங்கே இந்த மெசேஜை பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐம் சாரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டு கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே கேர்ள்ஸ்க்கு ஏய் லூஸாடி நீ இது மொத்தலே சொல்லியிருக்கலாம்ல, எங்களை நாங்கள் தான் நோட் பண்ணல ஒர்க் டென்ஷனில், நீனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் செம்மையாக திட்டாங்க. ஹோபியை பார்த்துட்டு நீ இவனை சீக்கிரம் சேஃபாக கூட்டிகிட்டு போ, அண்ட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, நாங்கள் காலேஜ் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் வந்து சொன்னாங்க. பசங்களுமே சரி ஓகே நீங்கள் சேஃபாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பசங்க வந்துட்டு சொன்னாங்க, ஆமாம் எப்படி போவீங்க, கார் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல நாங்கள் இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறோம், ஸோ நான் ரீச் ஆகிட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி என்ன பண்ணாரு அப்படின்னா ஸ்ரீயை கூப்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு பாய் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போகிறாங்க. அது நம்ம வந்து ஸ்ரீக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்து எப்படி கேர்ள்ஸை தனியாக விட்டு போகிறது, அவங்களால மேனேஜ் பண்ணுவாங்களா, எப்படி அவங்க வந்து 3 பேர் இருக்காங்க, அண்ட் வந்து பசங்களும் வந்துட்டு கூட இருக்காங்க, ஓகே தான், பட் இருந்தாலுமே ஒரு ஒரு இது இருக்கும்ல, எப்படி தனியாக விட்டு போகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அப்படி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு சைடு
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இந்த சைடு நம்ம வந்து கேர்ள்ஸும் பசங்களும் வந்துட்டு அதாவது நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் இருக்காங்களே 4 பேர் 3 பேர் அவங்களுமே வந்துட்டு ஒர்க் அதாவது ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீமே வந்துட்டு அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு போகிறாங்க. ஸோ டாக்ஸி பிடிச்சிட்டு நேராக வந்துட்டு திங்ஸ் எதுவுமே எடுக்கல. நேராக போயிட்டு பாஸ்போர்ட்டு அண்ட் இதை மட்டும் எடுத்துகிட்டு நேராக வந்து ஏர்போர்ட் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு தான் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்டே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு போயிட்டு ஃப்ளைட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ½ hour டைம் இருக்குது. நம்ம ஸ்ரீ அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால சுத்தமாக முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி தான் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. அம்மா அப்பா சித்தி சித்தப்பா அண்ட் வந்து அவங்களோட பசங்க தாத்தா பாட்டின்னு எல்லாம் ஒரு ஒரு ஹோல் ஃபேமிலி தான் அவங்களோட ஃபேமிலி. ஸோ இப்போ பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஒரு மாதிரி சென்சிட்டிவ் கேரக்டர் தான் நம்ம வந்துட்டு ஸ்ரீ. ஸோ அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஹோபியுமே வந்துட்டு ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மார்னிங் நம்ம அங்கே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஃப்ளைட் ட்ராவலுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து போகுது. இந்த சைடு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி. ஸோ அவங்க ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டில் பசங்கக்கிட்ட பேசிட்டு சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு பசங்களுக்கு ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது பசங்க 3 பேரும் தான் வந்துட்டு அதாவது நம்ம சுகா அப்புறம் வந்துட்டு ஜின் ஆரம் நான் 3 பேர் தான் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம 3 கேர்ள்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு அவங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் நோட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை ஷார்ட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எந்த சைடும் வெளியே போயிடுறாங்களா, ஸோ வந்து சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கானுங்க. ஸோ இப்படியே தான் அந்த டைம் வந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து பசங்க ஒவ்வொரு டென்ட்டாக போயிட்டு எந்திரிங்க டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு டென்ட்டாக போயிட்டு வந்துட்டு தட்டிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தா ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். மார்னிங் 6:30 ஏர்லி மார்னிங்காக. ஸோ ஏன்னா காலேஜ் வேறு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு எந்திரிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டென்ட்டாக போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவனுங்களுமே வந்துட்டு டயர்டாக எழுந்திரிச்சிட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வரானுங்க. ஸோ பசங்க 3 பேரும் ஒருத்தர் மற்ற ஒருத்தர் பார்த்துட்டு என்னடா நம்ம உண்மையாகவே ப்ரொஃபஸராக மாறிட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சரி ஓகே எல்லோரும் கிளம்புங்க. ஸோ வந்துட்டு டென்ட்டெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு எல்லோரும் சீக்கிரம் கிளம்புங்க பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பசங்க வந்துட்டு நம்ம அதாவது நம்ம ஜின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸில் வந்துட்டு சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு அதாவது ஒரு அதுக்குன்னு வந்துட்டு ஒரு பெரிய ட்ரக் வர சொல்லியிருந்திருப்பாங்க அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காங்களா அவங்களாம் நேராக வந்துட்டு பஸ்ஸுக்கு போகிறாங்க. பஸ்ஸில் போய் பார்த்தா நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் புக்ஸு நோட்ஸு பென்னு எல்லாம் அங்கங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருமே அப்படியே அங்கங்கே அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கிடக்குறாங்க. ஸோ 3 பேருமே ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு பசங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நமக்காக இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு புரியுது. ஸோ நம்ம லைஃப்காக ஸோ காலேஜ்க்காக இவங்க இவ்வளோ வந்துட்டு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்துட்டு எதுவுமே பேசலை. சைலண்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 1 by 1 கேர்ள்ஸ் 3 பேருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி போயிட்டு 1 by 1 வந்துட்டு அவங்களோட சீட்டில் வந்து உட்காராங்க. நம்ம வந்துட்டு சுகா அப்புறம் வந்துட்டு ஆரம் அண்ட் வந்துட்டு ஜின் 3 பேரும் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸோட வந்துட்டு அவங்கவுங்க பேர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து அவங்களோட பேக்கில் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக பிளாங்கெட் இருக்குல்லையா அதை எடுத்து வந்துட்டு போட்டு விடுறாங்க. ஸோ தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போனதுக்கப்புறம் எழுப்பி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு படுத்துட்டாங்க. ஸோ பஸ்ஸுமே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டு பஸ் போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு 3 பசங்களுமே லிட்ரலி அவங்களுக்கும் இந்த காலேஜுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்துட்டு ஜின்னுக்கும் சரி ஆரம்க்கும் சரி அசோக்கு கூட வந்துட்டு இந்த காலேஜ் வந்து படித்த காலேஜ் அதுக்கப்புறம் இவரோட ஒர்க் இருக்குது இந்த காலேஜ் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் அவங்களோட பார்ட்னர்ஸ் அதாவது நம்ம யூனாவும் சரி ஷாவும் சரி அவங்க வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவும் அண்ட் வந்து இந்த காலேஜ் விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது நம்மளும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு நைட்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்க. பசங்களை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி இந்த இவங்களோட ட்ராவல் வந்துட்டு அப்படி காலேஜ் வந்துட்டு போகுது. காலேஜில் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது வந்துட்டு பஸ்ஸு. ஸோ பஸ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே 1 by 1 சைலண்ட்டாக இறங்குறாங்க. இன்னுமே வந்து கேர்ள்ஸ் தூங்கிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 5:30 அந்த மாதிரிக்கு மேலே தான் வந்து தூங்கியிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு நம்ம பசங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சைலண்ட்டாக அப்படியே 1 by 1 இறங்குறாங்க. ஸோ இறங்கிட்டு அவனுங்க வீட்டுக்கு போவானுங்க. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவானுங்க அப்படின்னு பார்த்தா
எல்லாரும் நேரா கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. இத பார்த்தோனே வந்துட்டு நம்ம 3 பேருமே அதாவது நம்ம ஷுகா, ஜின்னு, ஆரம் 3 பேருமே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம் "எங்க போறீங்க நீங்கலாம்? அப்போ வீட்டுக்கு போலையா? போய் ஃப்ரெஷ் ஆகலையா?" அப்படின்ற மாரி கேட்கா. "இல்ல டைம் இருக்கதே கொஞ்சம் தானே. அத போய் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு, அதான் இங்க தான் காலேஜ்ல வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குல்ல. நாங்க அங்க வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிக்கிறோம். நாங்க 1/2 அன் ஹவர்ல வந்துட்டு கிளாஸ் ரூம்ல இருப்போம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டு பசங்க என்ன பண்ணானுங்க, சிலர் வந்துட்டு கேன்டீன் போறானுங்க. சிலர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டுருக்காங்க. இத பார்த்தோனே பசங்க 3 பேருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் வருது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜின்னோட எப்படி சொல்றது? மொபைலுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். ஸோ வந்து நாங்க வந்து இந்தியா ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு சின்னதா வந்து மெசேஜ் மட்டும் போட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு ஜின்மே வந்துட்டு சரி ஓகே டேக் கேர். ஸோ வந்துட்டு எதா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணு. இங்க எல்லாருமே ஓகே தான். பசங்க வந்துட்டு கொஞ்சம் மனசு மாறிட்டானுங்க. அவனுங்கலாம் கிளாஸ்ல தான் இருக்கானுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜின்மே வந்துட்டு சொல்றாரு. நம்ம வந்துட்டு ஷுகா தான் சரி ஓகே. நீங்க வந்து இத பார்த்துக்கங்க. நான் போயிட்டு வந்துட்டு போய் பிரின்சிபல் பார்த்து அப்டேட் வந்து சொல்லிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஷுகா அங்கேருந்து போயிட்டாரு. நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு அந்த டிரைவர் கிட்டலாம் பேசிட்டு அமௌண்ட்லாம் செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அத பத்தி வந்துட்டு பிஏ கிட்ட அண்ட் வந்துட்டு அந்த அதாவது கால் மூலமா வந்து பேசிட்டு இருக்காரு ஜின்னு. ஸோ நம்ம வந்துட்டு 6 மணி நேரம் உள்ள போறாரு. பார்த்தா 3 கேர்ள்ஸுமே இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? போயிட்டு மெதுவா வந்துட்டு ஷாவியும் சரி அண்ட் வந்துட்டு யூனா அப்புறம் வந்துட்டு நிவி 3 பேருமே வந்துட்டு எந்திரிங்க டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம காலேஜ் வந்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு வேக்கப் பண்ணி விட்டாரு. அவங்களுமே வந்து லைட்டா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. காலேஜ் வந்துட்டோமா? ஸ்டூடெண்ட்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்துட்டு ஷா வந்துட்டு ஒரு மாரி டயர்ட் வாய்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. சில பசங்கலாம் கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, யூனா தூங்கி அதாவது கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருந்திருப்பாங்க. வாட்? கிளாஸ்லயா? ஐய்யய்யோ! கிளாஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு அவங்களோட கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸு. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவாம அப்படியே தூக்க கலக்கத்துல மெஸ்ஸி ஹேரு, தூக்க கலக்கம் அப்படி இருக்கு. கண்லாம் கூட ஃபுல்லா வந்துட்டு ஓப்பனே ஆகல. அந்த மாரி இருக்கு. வேகமா அடிச்சு புடிச்சு வந்துட்டு ஆரமே தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. "சாரி தம்பி, நான் அப்புறம் உனக்கு வந்துட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வேகமா ஓடுறாங்க. நம்ம ஆரமா தலையில அடிச்சுட்டு, ஐயோ! சும்மா இருந்தாலும் வெட்டி தண்டமா இருக்கா. வேலை வந்தா இவ்ளோ வந்து ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கா. ஐயோ! என் இடுப்பு எலும்பே உடைஞ்சிருச்சு இவ தள்ளி விட்டதுல அப்படின்னு சொல்லிட்டு அவரா நின்னுட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு நிவிதா, சாரி ஆரம். அவ அப்படிதான். எனக்கும் கொஞ்சம் வொர்க் இருக்கு. நானும் கிளம்புறேன். பாய் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கு. அத வந்து பார்க்க போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு, இப்ப நீங்களும் என்ன தள்ளி விட்டு போறீங்களா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு ஷா கிட்ட கேட்க, ஷா சின்னதா சிரிச்சுட்டு, அதெல்லாம் இல்ல. எனக்கு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் இல்ல. ஸோ நான் ஃப்ரீ தான். ஸோ வாங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பஸ்ல நெறைய வந்துட்டு குப்பையெல்லாம் கிடக்கும் இல்லையா? பசங்க வந்துட்டு திண்ணுட்டுலாம் போட்டு வச்சிருப்பானுங்கல்ல. அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் பஸ் வந்து இப்ப இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்ப போதுன்னா, அத நம்ம கிளீன் பண்ணி குடுக்கணும் இல்லையா? அதனால வந்துட்டு ஆரமும் வந்துட்டு நம்ம ஷாவும் தான் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற மாரி தானே வந்துட்டு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பட் இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்ணாங்க. ஆரம் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆரம் வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்னு கேள்விப்பட்டேன். பட் இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஷா திரும்பி பார்த்துட்டு இது மட்டும் இவனா முன்னாடி சொல்லிட்டாதீங்க. அவ என்ன கொன்னே போட்டுருவா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. நீங்களும் ஏங்க அவளுக்கு இவ்ளோ பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ச்சே அவ ஓவர் பொசசிவ் அதனால தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்துட்டு ஷா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிரிச்சுட்டே வந்துட்டு அப்படி கீழ இறங்குங்க. அவங்கலாம் நெறைய திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு தான் இறங்கியிருப்பாங்களா. ஸோ அத வந்து பார்த்தோனே வந்துட்டு நம்ம ஜின்னு, "எதுக்கு இவ்ளோ வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு இருக்கா? குடு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அது என்ன உரிமையா அந்த சண்டை போட்டு வாங்குவாங்கல்ல கோவத்துல, அந்த மாரி வாங்கிரு. "எதுக்கு இவ்ளோலாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. பின்னாடி ஆரம் வந்து வந்திருப்பாரு. ஆரம் வந்து கேவலம்னு கூப்பிட்டு, "என் கையில தானடா இவ்ளோ இருக்கு. என்கிட்ட வாங்க வேண்டியது தானே" அப்படி சொல்லுவேன். "இரு யூனாவ கூப்பிட்டு விடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின் சொல்றாரு. "ஐயோ! எம்மா தயவு செஞ்சு வேணாம். இப்பதான் அவ கிளாஸ்ன்னு சொல்லி என்ன ஃப்ரீயா விட்டுருக்கா. தயவு செஞ்சு கூப்பிட்றாத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆரம் என்ன பண்ணேன்னா, அந்த திங்ஸ்லாம் போயிட்டு டிஸ்போஸ் பண்ண வந்துட்டு போயிட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் பஸ்ஸுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுது. ஸோ, நம்ம வந்துட்டு ஜின்னோன் வந்துட்டு ஆரமும் வந்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு, "சரி ஓகே கிளம்பலாமா?" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின் வந்து கேட்குறாரு. பிகாஸ் ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கும். அதனால வந்து கிளம்பலாமா அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஆரமும் சரி ஓகே எனக்கும் கிளினிக் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி 2 டேஸ் ஆச்சு. நானும் அத போய் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா நம்ம ஷுகா வந்துட்டு வராரு. ஷுகா ஒரு சின்ன ஸ்மைலோட வந்துட்டு, "தேங்க் யூ" அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம பசங்க 2 பேருக்கு சொல்றாரு. "நீ தேங்க் யூ இத மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பியா? கேர்ள்ஸுக்கே எப்ப பாரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. இப்ப எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஆரம் வந்து சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஷிகாவ. நம்ம வந்து ஷிகா தாஸ் வந்துட்டு தேங்க் யூ சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல. நீங்க எனக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ காலேஜுக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தான் தேங்க் யூ சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு
நம்ம வந்து ஷிகா வந்து சொல்லாரு. ஸோ இத கேட்டோனே வந்துட்டு, சரி, சரி, ஓகே. தேங்க்யூலாம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு நாள் எங்கள வீட்டுக்கு கூப்ட்டு, ஹோபிக்கு எப்படி ட்ரீட் வச்சோ, அதே மாரி எங்களுக்கும் வந்துட்டு ட்ரீட் வை. அப்ப வேணா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஆரமான் வந்துட்டு, ஜின்னு வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க கேர்ள்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல, சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஷிகாவுமே சொல்லறேன். அங்கருந்து வந்து நம்ம ஆரமும் சரி, ஷிகாவும் சரி கிளம்பி அதாவது ஜின்னும் சரி கிளம்பி போயிட்டாங்க. ஷிகா வந்துட்டு அவரோட ஒர்க்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்டேட் குடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு அ அப்டேட் குடுக்கணுன்றதுக்காக ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிளாஸ்ல வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அத வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து, அத வந்து அதாவது அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புறாரு. இங்க பாருங்க. ஸோ நீங்க நெனைக்கிற மாரிலாம் எதுவும் ஆகல. ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே கிளாஸ்ல தான் இருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்ல எந்த ஸ்டூடண்ட்டும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃபா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த டைம் வந்து போகுது. கேர்ள்ஸ் 3 பேருமே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா கிளாஸ் டீச் பண்றது அண்ட் வந்துட்டு அதாவது அவங்களோட சப்ஜெக்ட்ன்றத தாண்டி அண்ட் அதர் சப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, அதையுமே வந்துட்டு டவுட்ஸ் இருந்தா எக்ஸ்ப்ளைன் பண்றது, அந்த மாரி வந்து போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஸ்ரீ வந்து ரொம்ப அழுதுட்டே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வந்துட்டு பாட்டி தான். ஸோ வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முடியல. அந்த மாரி கண்டிஷன்ல தான் வந்துட்டு அவங்க அந்த பாட்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஸ்ரீய பார்த்தோனே வந்துட்டு, "ஸ்ரீ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு காலேஜ்ல வந்துட்டு வொர்க் இருக்குன்னு சொன்னேன்லம்மா. இங்க எதுக்கும்மா வந்த?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு, அவங்க அம்மா ஹக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. "இல்லம்மா பாட்டி" அப்படின்னு மாரி சொல்லிட்டு, அவங்க கண்ணெல்லாம் அழுதுட்டு வந்துட்டு, "என்னால எப்படி வந்துட்டு பாட்டிக்கு இப்படி இருக்கும்போது, என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? அதனால தாம்மா வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அழாத." ஸோ வந்துட்டு இப்ப தான் டாக்டர் வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் பாட்டி நல்லா ஆயிடுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "சர்ஜரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாரி பயப்படுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீ, ஸோ வந்து ஹோபி தான், ஒண்ணும் இல்ல, சர்ஜரி தான், சின்ன சர்ஜரி தான், மைனர் சர்ஜரி தான். நான் வந்து டாக்டர்ட்டலாம் பேசிட்டேன். அதனால ஒண்ணும் ஆகாது பாட்டிக்கு. ஸோ பாட்டி இன்னும் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இன்னும் பல வருஷம் உன் கூட தான் இருக்க போறாங்க அப்படின்னு மாரி சொல்லிட்டு, நம்ம வந்து ஹோபி வந்து ஹேண்ட்ஸ அவ்ளோ டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீக்குமே வந்துட்டு "ஒண்ணும் ஆகாதுல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ஒண்ணும் ஆகாது. இப்போதைக்கு நீ போய் ஃபர்ஸ்ட்டு பாட்டிய பாரு" அப்படின்னு சொல்லவும், பாட்டி வந்துட்டு அப்படியே ஒரு மாரி எப்படி சொல்றது, ரொம்ப உடம்பு முடியாம படுத்துருக்காங்க. ஃபேஸ்லயே தெரியுது ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்க்குறாங்க. பாட்டி பக்கத்துல போய் உட்காந்துட்டு, "பாட்டி" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அவங்க ஐஸ் கூட ஓப்பனே பண்ண முடியல. எப்படி சொல்றது, ஒரு மாரி ரொம்ப லைட்டா அது ஆஃப் ஐஸ் தான் ஓப்பன் பண்ணிட்டு, "ஸ்ரீ" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்றாங்க. "பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? கரெக்ட்டா டேப்லெட்லாம் சாப்பிட்டுருந்தா இப்படிலாம் ஆயிடுக்குமா? ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏய், இப்ப என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் உன் கல்யாணத்தலாம் நான் பார்க்காமலாம் போக மாட்டேன். பாரு, உன்னோட வந்துட்டு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, பாட்டி எப்பவும் போல வந்துட்டு ஸ்ரீய வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல தாத்தா உட்காந்துட்டு, "ஆமா, ஆமா, கண்டிப்பா பேர குழந்தையெல்லாம் பார்க்காமலாம் நீ வந்துட்டு போக விட்டுற மாட்டேன் நானும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி தான் அவருமே சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டோனே ஸ்ரீக்கு ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் வந்தது. "அப்படியா? சரி, ஓகே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஹோபி அப்ப பக்கத்துல வந்துட்டு, "அப்போ வெட்டிங்க பார்க்கணும்ல. அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பேபி மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்து பெத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஹோபி ஒரு மாரி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு, "ஏன்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் சுருக்கி கேட்போம்ல, அந்த மாரி வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "ஏன்டா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "ஆமா, நீங்க தானே சொன்னீங்க பேர குழந்தைய பார்த்தோனே வந்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் கண்ண மூடுவேன்னு. நீங்க பாட்டுக்கு டக்குனு வந்து பேர குழந்தை வந்தோனே அத பார்த்துட்டு கண்ண மூடிட்டீங்கன்னா, நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு எங்க பாட்டி வேணும்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் ஒரு மாரி சிரிச்சுட்டே வந்துட்டு பாட்டிய சைடா வந்துட்டு உட்காந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம வந்து ஸ்ரீக்கு ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஸ்ரீக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கேட்கவே இல்ல. பட் ஹோபியா புரிஞ்சுகிட்டு, "வா இந்தியா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் கூட்டு வந்தார்ல. அதுதான் நம்ம ஹோபி. அதுதான் அவங்களோட லவ். அதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இத வந்து பார்த்தோனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அங்க ஸ்ரீ வந்துட்டு தனியா இருக்கா. நம்ம 3 கேர்ள்ஸ்மே, அதாவது அவங்க 3 எப்படி சொல்றது? ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே அவங்களுக்குமே பொண்ணு தானே. நம்ம பொண்ணுங்கலாம் தனியா இருக்காங்க. எப்படி வந்துட்டு சர்வே பண்ண முடியும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு கொஞ்சம் பேனிக்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஹோபி வந்துட்டு நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாருங்கும்போது, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஸோ எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட சித்தப்பா வந்துட்டு ஸ்ரீயோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணா, நான் தான் சொன்னேன்ல. ஸோ நம்ம ஸ்ரீமா வந்துட்டு சூஸ் பண்ண வந்துட்டு பெர்சன் கண்டிப்பா ரொம்ப வந்துட்டு நல்லவனா தான் இருப்பான்னு. பாத்தியா? எவ்ளோ தூரத்துலேருந்து கூட்டிட்டு வந்திருக்கான்னு. நீ ஜஸ்ட் உடம்பு சரியில்லன்னு தானே போட்ட. நீ வரக்கூட சொல்லல. ஆனா அவளுக்கு வரணும்னு தோணியிருக்கும். ஆனா பாத்தியா? அவன் எப்படி கூட்டிட்டு வந்து நிக்கிறான்னு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு வந்து சொல்ல, அவங்க அப்பாவுக்கும் புரியுது. எனக்கு புரியுதுடா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருமே ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணாங்க. அங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு நார்மலா
நார்மல் ஆகுது. அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஹெவினஸ் இல்லாமல் நார்மல் ஆகுது. பிகாஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் பாட்டிக்கு எதுவும் இல்லை, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ சர்ஜரி வந்து நாளைக்கு மார்னிங் 10 o'clock சர்ஜரி. ஸோ அது வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பேனிக்கில் தான் இருக்காங்க. ஒரு பயம் இருக்கும் இல்லையா, சர்ஜரி முடிஞ்சா தானே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பேனிக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறதுனா, ஸ்ரீ ஸ்ரீயோட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ அண்ட் வந்துட்டு ஸ்ரீயோட அப்பா ஹோபி அண்ட் வந்துட்டு ஸ்ரீயோட அம்மா இவங்க மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி தாத்தா, அப்புறம் வந்துட்டு அவங்களோட சித்தப்பா, சித்தி அண்ட் வந்து பசங்க அவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போவுமே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்ரீ அண்ட் வந்து ஹோபி கிளம்பிடுவாங்க. பிகாஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் 2 பேர் தான் இருக்கணும், எக்ஸ்ட்ராலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னனால, சரி ஓகே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்ரீயோட சித்தி சித்தப்பாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைமில் கிளம்பியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நைட் டைம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரீ அண்ட் வந்துட்டு ஹோபி தான். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயோட அப்பா தான், சரி ஓகே நீங்கள் வந்து ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்களே, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு மார்னிங் வந்துட்டு வாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பேர் இருக்கக்கூடாதுல்ல, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா வந்து சொல்லவும், ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயுமே சரி ஓகேப்பா எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. ஹோபியுமே வந்துட்டு அங்கிள் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நான் வந்துடுவேன், ஸோ இங்கே தானே இருக்குது, ஸோ எனி டைம், ஸோ வந்துட்டு எந்த டைம்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்துட்டு ஸ்ரீயை வந்து கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டில் போயிட்டு ஸ்ரீ வந்துட்டு எப்படி சொல்கிறது, டைம் டேபிள் உட்காந்துருக்காங்க. சாப்பாடு தட்டில் இருக்குது, பட் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. பாட்டிக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிடும்ல, பாட்டி நல்லா இருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஹோபி பார்த்துட்டே இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, ஃபுட் எடுத்து அவரே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லவும், நம்ம வந்து ஸ்ரீ வந்து இல்லை வேணாம் சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கேர்ள்ஸ் 3 பேருமே கால் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு என்னாச்சுன்னு தெரில. ஸோ அதனால் கால் பண்ணாங்க. என்னடி என்னாச்சு அப்படின்னு மாதிரி வந்துட்டு கேட்க, பாட்டி ஓகே தான், ஸோ மார்னிங் சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்கடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே அதான் சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்களே, பாரு பாட்டி தெம்பாக எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க, அதுக்கப்புறம் பாரு எப்பவும் போல் ஒன்று என்ன எல்லாரையும் மிரட்ட தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நீ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் எப்போ பாரு அந்த பாட்டியோட திட்டிக்கிட்டே இருக்கும், அதனால் அந்த பாட்டியை வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாச்சும் என்னை திட்டாமல் இருக்க சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனா வந்துட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான் சரி அதெல்லாம் விடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஓகேவா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் நார்மலாக வந்துட்டு கிளாஸ்க்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு தெரியுமா இன்றைக்கி கிளாஸ் எப்படி போச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு கிளாஸை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீக்கு ஒரு கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃப் ஆகுது. ஏன்னா கேர்ள்ஸ் 3 பேருமே பேசிக்கிட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்ரீயை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு இதுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க, ஃபன்னாக ஒரு மாதிரி என்கேஜாக வச்சுட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து பாட்டியை பற்றி யோசிக்க டைமே கிடைக்கல. நம்ம வந்து ஹோபி நீ பேசுமா, நான் உனக்கு ஃபீட் பண்ணுறேன், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபுட் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அந்த டைம் கொஞ்சம் ஹாப்பியாக ரிலாக்ஸாக வந்து நம்ம கேர்ள்ஸுக்கும் சரி அண்ட் வந்து பசங்களுக்கும் சரி அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நார்மலாக அந்த டைம் வந்து போயிட்டுருக்கு. ஓகே கேர்ள்ஸ் இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங் செல்லக்குட்டீஸ்.